சட்டத்தின் அத்தனை பக்கங்களையும் புரட்டி பார்க்கிற போது சொத்துக்காக இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. சொத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு பாஞ்சாலிக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பாஞ்சாலியே ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்று இந்த கோர்ட் கருதுவதால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சொத்துக்களையும் உடனடியாக அவரிடம் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இதன் மூலம் அத்தனை சொத்துக்களும் பாஞ்சாலிக்கே சொந்தம் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஆயா, என்னம்மா அது? என்ன கோலம் அது? டேய் முட்டா பையல, இனிமே நம்ம இப்படிதானே இருக்கணும். டேய் சோமு, இப்ப நம்ம பணக்காரங்க ஆயிட்டோம். அதாம்மா, என்னால நம்பவே முடியலமா. முதல்ல எனக்கு அப்படிதானே இருந்தது, அப்புறமா தான் உண்மையை புரிஞ்சது. ஆட இது வேறடா, நிக்கவே மாட்டேங்குது. தங்க கிண்ணத்தோட ஒரு பொண்ணு வந்து பால் சோறு ஊட்டி விட்டா. பொண்ணா? எங்க 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 எங்க? ஏய், செப்பல் பிஞ்சு கொஞ்சம் ஆக்குறத. நாம இப்போ பணக்காரங்க ஆயிட்டோம். இப்படி எல்லாம் கலீஜா நடந்து கூடாது. யா, ஆஃப் கோர்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. டேய், என்னடா இது? குமாஸ்தா மாதிரி ஒரு கோட் சூட் போட்டு வந்து நிக்கிற. போ போ, உனக்காக ஒரு ராஜா ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போய் போட்டு வா போ. ராஜா ட்ரெஸ்ஸா மாம்? ஏய், மம்மி சொல்றேன்ல, போ போட்டு வா போ. Go, son. Okay. தங்க தட்டுல தான் சாப்பிடணும், வெள்ளி லோட்டால தான் தண்ணி குடிக்கணும். மலை மலையா பவுனு, கொட கொடமா தங்க காசு. டே சோமு, நில்றா. பாரு, வாசல்ல துரை நிக்கிறான் பாரு. பாவம், அவனுக்கு எதுனா 5-10 இருந்தா போட்டு அனுப்பு. அப்புறம் அந்த சுந்தரிக்கு மிச்சம் இதை சோறு இருந்தா எடுத்து போய் போடு போ. எல்லாத்தையும் எடுத்து பீரோல வச்சு பூட்டுறா. யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. டேய், எங்கடா பவுனு நகை பட்டு போடுவேலாம்? அதெல்லாம் உன்கிட்ட எப்ப இருந்துச்சு? டேய், அதான் கோர்ட்ல சர்ச்சை, எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாரடா. அது உன் கனவுல வந்து சொல்லிருப்பாரு. கனவா நசமோ சொன்னார்ல? அதான் கனவுன்ற.
திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? சும்மாறா. பகல்ல கனவு கண்டா பழிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி பகல்ல ரொம்ப நேரம் தூங்குனேன்னு வச்சுக்கோ, தத்திரம் தான் பிடிக்கும். போடாங்க. எதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும்டா. நீ வேணா பாரு, அந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வரதான் போகுது. நான் கனவுல பார்த்ததெல்லாம் நெசத்துல நடக்கதான் போகுது. அது நடக்கணுங்கிறது சரிதான். அதுக்காக என் உசுர பணைய வைப்பியா? அந்த உசுரையே நான் தானடா சோமு உனக்கு கொடுத்தேன். அதுக்காக நீயே எடுத்து பண்றியா? உசுரெல்லாம் போகாதடா. ஒருவேளை போயிட்டா? அட விடு கழுதிய. அடுத்த ஜென்மத்துல ஆத்தால மகளா பிறந்துப்போம். ஏது அடுத்த ஜென்மத்திலயா? ஆமாண்டா என் தங்கம். நான் புத்தி, நீ செயல். நான் நினைச்சத நீ அப்படியே செய்யறியே. அடுத்த ஜென்மத்திலயும் நீ என் வயித்துல தானே வந்து பிறக்கணும். என் ராசா. அடுத்த ஜென்மத்திலயுமா? என்னங்க? சொல்லு ராஜி. அது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக முதல் தடவை இடம் பாக்குறப்ப அது தடங்களா இருந்தா இல்ல, அது கெட்ட சகுனம். அதுக்கு யோசிச்சு பண்ணணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு திவ்யா? வேலையை ரிசைன் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன். வேற என்ன யோசிக்கணும்? இல்ல, அதுக்கு இல்ல. நீங்க இந்த வேலையில இருந்துகிட்டே ஷியாமண்ணாவோட வேலை பார்க்க முடியாதா? தாராளமா பார்க்கலாம். ஆனா 2 வேலையும் கெட்டு போயிடுமே. ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் திவ்யா உண்மை. நல்லதே நடக்கும் நினைச்சு பண்ணா எதுவுமே நடக்கும். இப்ப எதுக்கு நீ ஜோசியம் பார்த்துட்டு இருக்க? இல்ல, எடுத்ததுமே தடங்கள் வந்துருச்சா? அதான். தடங்கள் வந்த மாதிரி தெரியல, உனக்கு சந்தேகம் வந்த மாதிரி இருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை நட்ராஜ் கூட சேர்ந்து பண்ணமான்றது தான் உனக்கு டவுட்டு, அப்படிதானே? ஃப்ராங்கா சொன்னா ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடக்கூடாது. எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கடவுளே நினைச்சா கூட இந்த முடிவை மாற்ற முடியாது திவ்யா. ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவ்வளவு ஏன் உன்னை கூட நட்ராஜுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். என்னையும் அவனையும் பிரிச்சு பார்க்க முடியாது. என் குடும்பம் அவன் குடும்பம், அவன் குடும்பம் என் குடும்பம். நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அவர் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியல. அவர் சித்தப்பாவை போய் சமாதானப்படுத்தலான்னு கூப்பிட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என் குடும்பமோட பிரிச்சு பேசினார்ல. அவர் தெளிவா தான் இருக்காரு. நீங்க தான். சாரி ராஜு, நான் ரொம்ப ஏமாலியா இருக்கேன்ல. ஒரு நிமிஷம் இரு. நட்ராஜ் தான் கால் பண்றான். சொல்டா. ஷாம் எங்க இருக்க? வீட்டில் தான்டா. நானும் வீட்டில் தானே இருக்கேன். இல்லை, நம்ம பிஸ்னஸ் விஷயமா திவ்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல அவளுக்கு ஏதோ டவுட் போல. இங்கேயும் அதே தான். சரி, அவங்களுக்கு என்ன தெரியும்? டேய், நீ ராஜ் எதுவும் கோச்சிக்காதானே? நானும் அதே தான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் நாளானா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஷாம், இடம் விஷயமா நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலானே? சரிடா. ஓகேடா, வச்சுறேன். ஓகே. திவ்யா, லைஃப்பில் ஒருத்தன் ஃப்ரெண்டுக்கு உண்மை இல்லைனா வேறு யார்கிட்டையும் உண்மையாகவே இருக்க முடியாது. ஸோ நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது வேணான்னு நீ நினச்சினா உங்கள் அப்பா கொடுத்த பணத்தை தாராளமாக வந்து வாங்கிட்டு போக சொல்லு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. மனசுல பட்டதை சொன்னேன். நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டீங்க. இனிமே மாத்திக்கிறேன். தேங்க்ஸ். இனிமே மனசுல பட்டதை சொல்ல மாட்டேன். செஞ்சு காட்டுறேன்.
உங்க 2 பேரையும் பிரிக்காம விட மாட்டேன். என்னங்க மறுபடியும் மாத்திரை போடுறீங்களா? இப்படி மாத்திரை மேல மாத்திரை போட்டா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? என்ன பண்ண சொல்ற வசந்தா? கண்ணை மூட முடியல. கண்ணை மூடினா சோமையன் அடிக்கிறதா ஞாபகத்துக்கு வருது. நம்ம கடையில சங்க ஆபீஸ்ல நான் எங்க போய் நின்னாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். எதிரின்னு நினைக்கிறவங்க கூட என்னை பார்த்த உடனே அவனுக்கே தெரியாம கையை தூக்கி கும்பிடுவான். இப்படி ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஏதோ தெருவில் போற பொறுக்கி பையன் என்ன அடிச்சிட்டான்னு சொன்னா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க. எவனாவது என் முதுகுக்கு பின்னால ஏளனமா சிரிச்சா கூட எனக்கு இதான ஞாபகத்துக்கு வரும். என்னால இனிமே ரோட்ல நடந்து போக முடியுமா? இவனுக்கெல்லாம் வெள்ளை வெட்டி சட்டை எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. மானத்தோட நடக்க முடியுமா? என் கூட வந்த முன்னால வச்சு என்ன இப்படி பண்ணிட்டான். இதை வெளியே சொல்லிடாதானே அவங்ககிட்ட எப்படி எல்லாம் கெஞ்சிருப்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுலயே நான் பாதி செத்து போயிட்டேன். விடுங்க. அவனும் அவ ஆத்தாக்காரியும் 1ஆம் நம்பர் பச்சை வந்தீங்க. சுந்தரி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அந்த வெட்டி பையன் அவங்க அம்மா பாஞ்சாலியவே அடிப்பான். ஏங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தூங்காம ஒரு நாளைக்கு 2-3 மாத்திரை போட்டா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? நீங்க முதல்ல படுங்க. நல்ல கண்ணை மூடிட்டு தூங்குங்க. உங்களுக்கு பிபி வேற இருக்கு. நேரத்துக்கு தூங்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. நீங்க படுங்க. சொன்னா கேளுங்க. நீங்க படுங்க. கண்ணை மூடிட்டு தூங்குங்க. இன்னும் தூங்கலையாம்மா? ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்ட? இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப நேரம் முழிச்சிருக்க கூடாதுமா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏண்டி இப்படி எரிஞ்சு விழற? தூங்குற நேரத்துல ஃபோன் பண்ணி தூங்குன்னு சொல்லுவியா? எல்லாம் எங்க நேரம்டி. என்ன பண்றது? நாங்க போறதுக்கு முன்னாடி எங்க நேரம் எல்லாம் முன்னாடி வந்து நிக்குது. இப்போ எதுக்கு நைட்ல ஃபோன் பண்ணி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ என்னதான் எரிஞ்சு விழுந்தாலும் எங்களுக்கு வேற போக்கிடும் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீ என்ன சொன்னாலும் நாங்க உன்கிட்ட தானே வந்து நிக்கணும். யார் யாரோ அடிக்கிறாங்க.
நீ திட்டுறதுனால நாங்க ஒண்ணும் குறைஞ்சு போட போறது இல்ல. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம வளர்ற? யாரு அடிச்சா? மா, என்னாச்சுமா? உன் அப்பாவை அடிச்சிட்டாங்கடி. மா, என்னம்மா சொல்ற? பெரியம்மா வீடுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவல்ல, அவங்கதான். யாருமா? நட்ராஜனுனா? அவ அடிச்சிருந்தா கூட எதையாவது சொல்லி நான் என் மனசை தேத்திட்டு இருப்பேன். அந்த பாஞ்சாலி மாவன் வெட்டி பையன் சோமு இருக்கான்ல, அவ அப்பா மேல கை வச்சுட்டாண்டி. மா, என்னம்மா சொல்ற? நிஜமாவா? நான் என்ன சொன்னாலும் நீ பொய்யும் தானடி நினைப்ப. மா, அண்ணாள் எதுக்குமா அப்பா மேல கை வைக்கிறான்? உன் பெரியம்மா வீட்டு ஆளுங்களால தாண்டி நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே ஆபத்து. நம்ம சொத்தை வாங்கிக்கிட்டு நம்மளையே திருடன்னு சொல்றாங்க. அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு உங்க அப்பா அங்க போயிருக்காரு. அப்போ உன் பெரியம்மா காரி அந்த வெட்டி பையனை தூண்டி விட்டு அடக்கி விட்டுருக்காடி. எதுக்குமா? எதுக்கு அந்த ஆளு? கேக்குற எனக்கே கோவம் வருதுமா. ஏன் யாருமே இதை கேட்கலையா? ஹேய், தூண்டி விட்டதே அவதான்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவ நியாயம் கேப்பா? மா, அப்பா என்ன சொல்றாரு? என்ன சொல்வார்? அவர் யார் முகத்தையும் பார்க்க முடியாம ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கூட 2-3 மாத்திரை சாப்பிட்டும் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காரு. உங்க அப்பாவை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நித்யா. என்னால முடியல. இத பாருமா, உனக்கு அவர் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் 2-3 வார்த்தை ஆறுதலா பேசுமா. மா, அவர் மேல எனக்கு கோவம் இருக்குதா? அது எனக்கும் அவருக்கும் இருக்கிறது. அதுக்காக யார் வேணாலும் எங்க அப்பா வடிக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அவன் என்ன பெரிய யோகியமா? அவன் எதுக்கு ஏன் அப்பா மேல கை வைக்கிறான்? அப்பா அவனை சும்மாவா விட்டாரு? அவர் என்னமா பண்ணுவாரு? அவமானத்துல கூனி குறுக்கி போய் போனா போகுதுன்னு விட்டுட்டார். ஆனா சஞ்சய் தாமா ரொம்ப கோவமா இருக்கான். மா, அப்பா பண்ணது கரெக்ட் தான். சாக்கடைன்னு தெரிஞ்ச அப்புறம் ஒதுங்கி போயிடணும். அதுல கல்ல தூக்கி போட்டா நாம தான் அசிங்கப்படணும். விட்டா சஞ்சய் இந்த சோமுவை கொலையே பண்ணிருப்பான். மா, சஞ்சய் கிட்ட சொல்லி வை. அப்பாவை அடிச்சுட்டாங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக கொலை பண்ற வரைக்குமா போறது? அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாதுன்னு சொல்லு. அவங்க பண்ணதுக்கு அவங்களே அனுபவிச்சுட்டு போவாங்க. மதியக்காவோட வீட்டுக்காரன் அயோக்கியன்னு எல்லாருக்குமே தெரியுமே. தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேணாம். சஞ்சய் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லு. சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன். போன்ல அம்மா தான். சரி சரி, நீ பேசிட்டு போய் படுமா. சொல்லுமா. யாருமா? உன் மாமியாரா? ஆமா. சரி நித்யா, முடிஞ்சா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா. இல்லம்மா, நான் நேர்லயே வரேன். ஐயோ, இப்ப வேண்டாமா, காலையில வா. சரிம்மா. சரி, நீ நேரத்தோட படுத்து தூங்கு. ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காது என்ன? போனை வச்சிடுறேன். சரிம்மா. வரலாங்களா? வாங்க பிந்து, உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். அப்படிலாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் அகோர பசியில இருக்கேன். சாப்பிட ஆரம்பிச்சேன்னு வைங்க, உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு பட்னியா தான் போவாரு. நல்ல வேளை இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன். என்னங்க நீங்க என்னையே கலாய்க்கிறீங்க? நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன். நான் நிஜமாவே லீவ் போட்டேங்க. ஏன், என்னாச்சு? நம்ம நடராஜும் ஷாமும் சேர்ந்து புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க, தெரியும்ல? என்னங்க நீங்க அப்படி கேக்குறீங்க? பிந்து தான் அந்த வீட்ல ஒரு ஆளாச்சே, அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதானே. ஒன்னில பிந்து, கம்பெனி வைக்கிற மாதிரி ஒரு இடம் பார்க்க சொல்லி நடராஜ் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. என் ஃப்ரெண்டு மூலமா குன்றத்தூர் பக்கத்துல ஒரு இடம் வந்திருக்கு. அதை பாக்குறதுக்காக நானு, நடராஜ், ஷாம் 3 பேரும் போறோம். நல்ல விஷயத்துக்கு லீவ் போட்டா தப்பு இல்லல்ல? சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஏங்க கொஞ்சம் இருங்க.
உங்களுக்காக ஸ்பெஷலா லோஷன் பாடி ஸ்ப்ரே எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்குங்க அதெல்லாம்? பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதுக்காக சொல்லிங்க. பொதுவா இதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்றது. என்னங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்ப பனி சீசன் வந்துருச்சுல, அது எல்லாத்துக்குமே லோஷன் அப்ளை பண்ணணும். அப்பதான் ஸ்கின்னுக்கு நல்லது. எதுவா இருந்தாலும் நிமி கிட்ட பேசிக்கோங்க. எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிமி பாய். சரிங்க. என்ன பிந்து, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு கஸ்டமரை மீட் பண்ணணும். வரேன்னு சொல்லிருந்தேன், மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? சரி வாங்க.